திருக்குறள் அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. குறள் எண் 25. ஐந்தவித்தானாற்றில் அகன் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. ஐந்தவித்தானாற்றில் அகன் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. பொருள்: ஐம்புலன்களை அடக்கியவர்களின் ஆற்றலை அறிந்து கொள்ள அகன்ற வானத்துள்ள தேவர் தலைவனான இந்திரனே நல்லதொரு சாட்சியாவான். இந்த குறளுடைய பொருளை பாருங்க. ஐம்புலன்களின் அடக்கியவர்களின் ஆற்றல். ஐம்புலன்கள்னா என்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த ஐம்பொறிகளால் ஏற்படக்கூடிய உணர்வுகள் தான் புலனுணர்வுகள். அதாவது பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், ருசித்தல், முகர்தல், தொடுதல். இந்த ஐம்புலன்களையும் அடக்கியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆற்றலை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு இந்திரன் தான் சிறந்த சாட்சி அப்படிங்கிறது இந்த குறளுடைய பொருள். ஏன் இப்படி சொல்லியிருக்காரு வள்ளுவர்? நம்ம மனம் ஒரு குரங்கு மாதிரி. குரங்கு எப்படி ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவிக்கிட்டு இருக்கோ, அதே போல் நம்ம மனமும் ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருள் மேலே தாவிக்கிட்டே இருக்கும். சாதாரணமாக சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஒருத்தருக்கு ஒரு இட்லி சாம்பாரை பார்த்தாலே அப்பாடா பரவாயில்லை நமக்கு சாப்பாடு கிடச்சிச்சின்னு ஒரு திருப்தி. சரி, இட்லி சாம்பார் கிடச்சிச்சு, ஒரு வாய் 2 வாய் சாப்பிட்ட உடனே பிரியாணி கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்போ நம்முடைய ஆசைங்கிறது ஒரு பொருளை அடையிற வரைக்கும் அதன் மேலே ஆசை உண்டாகுது. அது நமக்கு கிடச்சிருச்சுன்னா அதை தவிர்த்து வேறொரு பொருள் மேலே நம்முடைய ஆசையானது தாவி போகிறது. இப்படிப்பட்ட ஆசைக்கு காரணம் என்ன? நம்முடைய 5 புலன்கள் தான். இந்த 5 புலன்களையும் கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அப்படி அந்த செயலை செஞ்சு ஐம்புலன்களையும் ஒருவர் வெற்றி பெற்றார் அப்படின்னா, எந்த ஒரு பொருளையும் பார்த்து அதன் மேல் ஆசைப்படாமல் இருந்தாருன்னா, ஒரு பூவையோ ஒரு உணவையோ முகந்து கூட அதன் மேலே ஆசைப்படாமல் அதை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வலிமை வாய்ந்தது. அதுக்கு இந்திரனே சாட்சி. ஏன் இந்திரனை சாட்சியாக சொல்லியிருக்காங்க? ஒருவேளை வேற யாரும் ஆசைகளை விட்டு ஒழிச்சதே இல்லையா? இல்லை, இந்திரன் அப்படி எப்படி தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டார்? அதுக்கு தான் நம்ம ராமாயணத்தில் ஒரு கதை இருக்குது. அகலிகை சாப விமோச்சனம். அகலிகை அப்படிங்கிறவன் ஒரு முனிவருடைய மனைவி. இந்திரன் ஒரு முறை வானத்தில் போய்கொண்டிருக்கும் போது அந்த முனிவருடைய மனைவியான அகலிகையை பார்க்குறாங்க. பார்த்து அவருடைய ஐம்புலன்கள் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுலேருந்து தவறிடுறாரு. அதாவது அந்த பெண் மேலே ஆசைப்படுறாரு. அந்த பெண் இன்னொருவருடைய மனைவின்னு தெரிஞ்சும் அவர் மேலே ஆசைப்படுறாரு. அதனால் அவர் சாபம் பெற்று தன்னுடைய தேவர் தலைவர் அப்படிங்கிற அந்த பதவியும் இழக்கிறாரு. அப்படி இழந்த உடனே அவருடைய சக்திகளும் போயிடுச்சு. அப்போது தன்னுடைய தவறை உணர்ந்த இந்திரன் தன்னுடைய ஐம்புலன்களையும் கட்டுக்கோப்பில் கொண்டு வரணும்னு மிக கடுமையான தவம் செய்து தன்னுடைய தேவர்களுடைய தலைவன் அப்படிங்கிற அந்த பதவியை அவர் திரும்பவும் பெறுறாரு. அதனால தான் இந்த திருக்குறளில் ஐம்பொறிகளுடைய ஆற்றலை கட்டுப்படுத்தி இருக்கிறவங்களுடைய ஆற்றல், ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்தி இருக்கிறவங்களுடைய ஆற்றலை இந்திரனுக்கு ஒப்பா சொல்கிறாங்க. இந்திரன் தன்னுடைய தவறு செஞ்சிட்டா கூட மிகப்பெரிய ஒரு கடும் தவம், அதாவது ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக மிகப்பெரிய கடும் தவம் செஞ்சு தன்னுடைய பதவியை வாங்கினார் இல்லையா, அதற்கு நிகரானது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. என்ன நண்பர்களே, இந்த குறள் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே போல் இன்னும் நிறைய வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.